ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரோட்டில் எல்லோ கலர் பாக்ஸ் இந்த மாதிரி இருப்பதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது எதுக்காக அந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே உங்களுடைய காரோ இல்லை லோரி இல்லை உங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டலாமா, எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லோ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா மஞ்சள் பெட்டி அல்லது ஜங்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் நிறைய இடத்துல இருக்கும். அதில் முக்கியமாக ஒரு சில இடத்துல எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் ஜங்ஷன் இடத்துல இருக்கும், அதாவது ஒரு ரோடு இன்னொரு ரோடை சந்திக்கும் இடத்துல இருக்கும். இன்னொன்று பஸ் லேனில் இருக்கும், அதாவது பஸ் ஸ்டாப்பில் அந்த பஸ்ஸு வெளியாகிறதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அடுத்தது டிராஃபிக் சிக்னலில் மெயினாக போட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸ் எதனால் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த சாலை சந்திப்பு, அதாவது ஒரு ரோடு இன்னொரு ரோட்டில் சந்திக்கிற இடத்துல இதே மாதிரி எல்லோ கலர் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே உங்கள் காரை நிப்பாட்டலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே உங்கள் கார் இருந்துச்சுன்னா எதிர்த்தாப்பில் உள்ள ரோட்டில் இருந்து வர்ற கார் அடுத்த ரோட்டுக்கு வெளியாக முடியாது. அதனால உங்கள் காரை மஞ்சள் பாக்ஸுக்கு முன்னாடியோ அல்லது மஞ்சள் பாக்ஸுக்கு தாண்டியோ தான் நிப்பாட்டணும். அந்த பாக்ஸுக்கு உள்ளே உங்கள் காரை கண்டிப்பாக நிப்பாட்டக்கூடாது. அடுத்து பஸ் லேனு, அதாவது பஸ் ஸ்டாப்புக்கிட்ட கண்டிப்பாக இந்த மஞ்சள் கலர் பாக்ஸு இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளேயும் உங்களுடைய வாகனத்தை கண்டிப்பாக நிப்பாட்டக்கூடாது. இந்த பாக்ஸ் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டிட்டு வெளியாகிறதுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வாகனத்தையும் நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளேயும் உங்கள் வாகனத்தை கண்டிப்பாக நிப்பாட்டக்கூடாது. அதாவது அந்த மஞ்சள் பெட்டிக்கு முன்னாடி அல்லது மஞ்சள் பெட்டிக்கு பின்னாடி உங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டணும். அந்த பொட்டிக்குள்ளே உங்கள் வாகனத்தை கண்டிப்பாக நிப்பாட்டக்கூடாது. மூணாவது டிராஃபிக் சிக்னலில் இதே மாதிரி மஞ்சள் பெட்டி போட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளேயும் எந்த ஒரு வாகனமும் நிப்பாட்டக்கூடாது. அதாவது இந்த வெள்ளை கலரு விட்டு விட்டு கோடு போட்ட பொட்டி மாதிரி இருக்குது பாருங்கள், திரும்புகிற வாகனம் அதுக்குள்ளே போய் நிற்கலாமே தவிர மற்ற எந்த வாகனமும் அந்த மஞ்சள் பெட்டிக்குள்ளே நிப்பாட்டக்கூடாது. எதிர்த்தாப்பில் வர்றது போகிற காருகளுக்கு இடையூறாக உங்களுடைய வாகனத்தை மஞ்சள் பெட்டிக்குள்ளே நிப்பாட்டக்கூடாது. இதை அவசியமாக கவனத்தில் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.